ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு டேட்டாவோ, மிக முக்கியமாக எந்த ஒரு கால்குலேஷனோ, ப்ரீமியம் கால்குலேஷனோ நம்ம போட மாட்டோம். நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அட்வான்ஸ் லெவல். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். அந்த இடத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அங்கே தான் நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய ஒரு இடம்னு இருக்குது. அந்த இடம் தான் அட்வான்ஸ் லெவல். அதை மட்டும் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதை மட்டும் வச்சு தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா? வேறு எதையும் நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக யாருனா வாங்கணும்னு நினச்சாலோ, கற்றுக்கணும்னு நினச்சாலோ, கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டை நம்ம லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,255 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேப் அப்பு. அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஒரு 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் இருந்தது. ஓகேங்களா? ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மார்க்கெட், அதாவது பாசிட்டிவ் மார்க்கெட். இது சொல்லவே தேவையில்ல. இது ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய கேப் அப்பு, மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷன் தான் பார்க்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். கால் ஆப்ஷன் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். அவனால் மீட் ஆகலை, இல்லை அவன் அதை அட்வான்ஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருந்தான் அப்படின்னா தான் புட்டை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்கிற மார்க்கெட்டில் காலை தான் பார்க்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே 24,280, 24,300 இருக்கும்போது கண்டிப்பாக 24,250 கால், 24,200 கால், மேலே பார்த்தீங்கன்னா 24,300 புட். இவங்க தான் இந்த மணி. ஓகேங்களா? இவங்க தான் இந்த மணி. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் பாசிட்டிவ்னா நீங்கள் யாரை பார்ப்பீங்க? 24,250 தான் பார்ப்பீங்க. நம்மளும் அதை தான் பார்த்தோம். இதுதான் 24,250ஓட சார்ட்டு. ஆக்சுவலாக இதுதான். ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அவங்கள தான் சூஸ் பண்ணணும். இவன் பாருங்கள், மார்க்கெட் எப்படி பாசிட்டிவோ அதே மாதிரி இவனும் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே கரெக்டாக தான் இருந்தான். இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயும் இருந்தான். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தாண்டி இருந்தாலும் மூவ் ஆகலை. கீழே வந்தான். கீழே வந்து கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் வந்து நின்றுது மார்க்கெட். ஓகேங்களா? நின்றுது மீன்ஸ் அதுக்கு கீழே வந்துட்டான்னு வச்சிங்களேன். 175 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக அங்கே வந்து நின்றுது மார்க்கெட்டு. நின்று கீழே வந்துடுச்சு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்துட்டான். இருந்தாலும் நம்ம இந்த என்ட்ரியை வந்து இவன் தான் கீழே வந்துட்டானே, நம்ம போய் புட்டை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். உடனே போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டேலாம் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய கேப் அப்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம இவனை எடுக்கலாமா? ஆனால் கீழே வந்ததுனால ஒரு சான்ஸ் போயிட்டு நம்ம போயிட்டு அப்போது 24,300 போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போய் செக் பண்ணலாம் என்ன நடந்தது, அவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த டைமில் 24,300 அப்படின்றவன் ஒரு வீக்காக தான் இருந்தான். அதாவது அவன் பாசிட்டிவாக இருந்தால் இவன் வீக்காக தான் இருக்கணும். அவன் வீக்கானால் இவன் பாசிட்டிவாக மாறணும். அதாவது அவன் வந்து எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தானா இவன் எல்லாத்துக்கும் கீழே தான் இருப்பான். அப்படி தான் கீழே தான் இருந்தான். ஆனால் அவன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 ஹவரில் அவன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வரான். கீழே வரும்போது அவன் ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே எல்லாமே வரும்போது இவன் அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே போகணும் இவன். ஆனால் இவன் ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இருந்தான். ஆனால் ஓப்பனுக்கு மேலே இவனால் போக முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இவனோட ஓப்பன் 24,300ஓட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 175. அதை இவனால் தாண்டவே முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போது இவன் வந்து ஒரு 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை தாண்ட முடியாமல் இருக்கிறான்.
ஓகேங்களா. ஓப்பனை தாண்டி இருந்தால் கூட நம்ம ட்ரை பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா. அப்போ இவன் தாண்டலை. ஓப்பன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஓப்பன் தான் ரொம்ப ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு 10 மணி போல் வந்து இவன் வீக் ஆகி கீழே வரான். அதாவது வீக் ஆகிறான். ஒரு ஒரு 50 ஒரு 40% வீக் ஆகிட்டான்னு வச்சிங்களேன். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான். எத்தனை மணிக்குன்னா 10 மணிக்கு கரெக்டாக கீழே இருக்கான். அப்போது இவனோட ஆப்போனண்ட் இவன் மேலே போக விடாமல் தடுக்கிறவன் 24,300 புட்டு தான். அவன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் மீன்ஸ் அவன் ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இருந்தான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் அவன் மீட் ஆகலை. ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான், அவ்வளோதான். அப்போது அவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா ஓப்பனை தாண்டினாலே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் ஓப்பனை தாண்டலை. இவன் வீக் ஆனால் அவன் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆனால் தான் நம்ம போய் எடுக்க முடியும். அதை தாண்டினா தான் நம்ம எடுக்க முடியும் என்ட்ரி. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் கால் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போது அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, வீக் ஆனால் தான் அவனை போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புட்டை போய் எடுக்கணும். அந்த மாதிரி புட்டை போய் எடுக்கும்போதும் அவனும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போனால் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. ஆனால் ஓப்பனை தாண்டினா எடுக்கலான்னு பார்த்தா அப்போ அவன் ஓப்பனை தாண்டலை. ஓகேங்களா. ஓப்பனில் போய் முட்டி கீழே தான் வந்தான் அவன். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கால் தான் ஃபஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அப்போது எங்கே இவனை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் எடுக்கணும். நீங்கள் 185 தாண்டும் போது தான் எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ வெயிட் தான் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. அவன் ஓப்பனை தாண்டலைன்னா அவனை எடுக்க முடியாது. அப்போ இவனை எங்கே எடுக்கணும்னா 185 இவனோட ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். ஓகேங்களா. 175 இவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 24,250 காலோட அட்வான்ஸ் லெவல். 185 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா. அப்போது இவனை தாண்டும் போது எடுக்கணும். ஓகேங்களா. இங்கே இவன் தாண்டும் போது 190 வந்துட்டான். இங்கே தாண்டும் போதும் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சாலும் எடுக்கலாம். இல்லை புல் பேக்கில் வந்து நின்று போகும்போதும் எடுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. 185 இல்லை 190 நீங்கள் எடுத்திருந்தால் கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 219 வரைக்கும் போச்சு, 220 வரைக்கும் போச்சு. 210ன்னு வச்சா கூட 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கொடுத்தான். ஒரு 25 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிது. ஒரு ஈஸியான என்ட்ரி தான் இது. ஓகேங்களா. நல்லா இது ரொம்ப தெளிவாக தான் இருந்தது என்ட்ரி. இப்போது இவனை நம்ம எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இவன் வந்து அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ். அப்போ காலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கால் வந்து ஆல்ரெடி இங்கே இருந்தான். அப்போ இவன் புல் பேக்கில் வந்து இங்கே நிற்கும் போது எடுக்கலான்னு பார்த்தா புல் பேக்கில் நிற்கலை. மார்க்கெட் அதை உடச்சிருச்சு. எதை உடச்சிது? ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிச்சு. அப்போது புட்டை போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணான். புட்டு வந்து இவன் வீக் ஆனவொன்னே புட்டு வந்து லெவலை தாண்டணும். லெவல் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தாலும் ஓப்பனை தாண்டினா எடுக்கலாம். ஓப்பன் பக்கத்தில் இருக்கிறதுனால ஓப்பனை தாண்டினா எடுக்கலான்னு பார்த்தா ஓப்பனை தாண்ட முடியல. ஓப்பனில் முட்டி கீழே தான் வரான் அவன். ஓகேங்களா. அப்போது அவனை நம்ம எடுக்க முடியாது. அப்போது இவனை தான் நம்ம எடுத்தாகணும். வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போது இவன் திருப்பியும் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டும் போது தான் எடுக்கணும். அப்போது இவனை இங்கே எடுக்கணும். இங்கே எடுத்தால் 25 பாயிண்ட். ஓகேங்களா. 25 பாயிண்ட் ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இது. ஆனால் வெயிட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும் இந்த இடத்துல. ஏன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் புல் பேக் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு இவனால் நிற்க முடியல. வந்த ஐயை தாண்ட முடியல. ஓகேங்களா. வந்த ஐ இதுதான். வந்த ஐயை இவனால் தாண்ட முடியல. கரெக்டாக பாருங்கள், ஐக்கிட்ட தான் போகிறான். திருப்பியும் கீழே வந்து லெவலை உடச்சிட்டான். அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சுது. இதோட இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது. எப்போதுமே ஃபஸ்ட்டு வாட்டியே இவனால் மேலே போக முடியாமல் கீழே வந்து மேலே போகிறான். ஓகேங்களா. அந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டு வந்து அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டிட்டான்னா புல் பேக்கில் நின்று மேலே போயிடணும். அவன் கீழே வந்துட்டு திருப்பி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போகிறான் அப்படின்னாலே அது தடுங்கல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆல்ரெடி அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் மேலே பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வந்து மேலே போகிறான். அப்போது இவனை இங்கே இந்த இடத்துல எடுக்க முடியாது நம்ம ரெண்டாவது வாட்டிலாம். ஓகேங்களா. புல் பேக் இல்லாத போது வேணால் இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை புல் பேக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இங்கே ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு. ஓகேங்களா. கரெக்டாக பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிற்கவே இல்லை பாருங்கள். மார்க்கெட் எந்த இடத்துலையும் நிற்கவே இல்லை. ஓப்பன்லேயும் அட்வான்ஸ் லெவல்லையும் நிற்கவே இல்லை. கீழே உடச்சிட்டான். கீழே உடச்சி இவனை புல் பேக் ஆகி அவ்வளோதான் ஃபால் மார்க்கெட். ஓகேங்களா. இப்போது இவன் எப்போவுமே ஒரு லெவலை உடச்சி மேலே போனவன் திருப்பி அந்த லெவலை உடச்சி கீழே போயிட்டான் அப்படின்னா டோட்டலாக வீக் ஆகிட்டான். இதுக்கு மேலே அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அது தெரியும். ஓகேங்களா. ஓகே. அப்போது அந்த இடத்துல நம்ம புட்டு எடுத்தோம். அந்த இடத்துல இருந்த புட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,300. ஓகேங்களா. இதுதான் 24,300.
அப்போது ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டில் கால் பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டினா தான் பண்ண முடியும். நம்ம அது மாதிரி தாண்டி ஃபஸ்ட் ஹாஃபில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருந்தவன் வீக் ஆகிட்டான். டோட்டலாக வீக் ஆகி அவன் எதை தாண்டி ஸ்ட்ராங்காக ஆனானோ அதை திருப்பியும் கீழே உடச்சி திருப்பியும் வீக், இதுக்கு மேலே என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போது நீங்கள் 24,300ன்ற புட்டு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கலாம். 24,300ஓட அட்வான்ஸ் லெவல் 126. தெளிவாக அதில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கே எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா, இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் நல்லா புரிஞ்சிக்கணும். எப்போதுமே ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறவன் ஓப்பன் தான். ஓப்பன் வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்கணும். 126 இல்லை 130னா கூட 175, 45 பாயிண்ட் இருக்குது. சாலிடாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. கரெக்டாக 175ல் நீங்கள் வெளியே வந்துடணும். ஆனால் இதை உடச்சி மேலே போவான்லாம் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இது வரைக்கும் தான் நீங்கள் டார்கெட் வைக்க. அப்புறம் இதை உடச்சி புல் பேக்கில் வந்து அவனை திருப்பியும் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். கரெக்டாக பாருங்கள், இது வரைக்கும் டார்கெட் முடிச்சிட்டிங்க, 40 பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணி திருப்பியும் புல் பேக்கில் வந்து திருப்பியும் மேலே போகிறான். திருப்பியும் ஒரு 30 பாயிண்ட் விடுகிறான். 30 பாயிண்டா 50 பாயிண்ட் விடுகிறான். 75 ஆக்சுவலாக 80 அப்படின்னா கூட 30 வரைக்கும் போயிருக்கான். 50 பாயிண்ட்டு ரொம்ப அசால்ட்டாக கொடுக்குறான். நீங்கள் இங்கே என்ட்ரி 80ல் கொடுத்துருந்தா 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது 80னா 65 தான் ஸ்டாப் லாஸ். நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் இது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கரெக்டாக ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஏன்னா ஓப்பனை உடச்சா இவன் வீக் ஆகிடுவான். அப்போ ஓப்பனுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். அடித்தா அடிட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல எடுத்திருந்தாலே 50 பாயிண்ட். ஓகேங்களா? 2 சைடும் ஆடிச்சு மார்க்கெட் இன்றைக்கி. ஓகேங்களா? என்ன தான் பாசிட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஆக்சுவலாக காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இதில் லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இதில் எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஜாக்பாட் எதுவுமே வரல இன்றைக்கி. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் இருந்தது. ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணி நல்ல ஒரு ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வராது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வராது, சில டைமில் வரும். ஓகேங்களா? ஓகே, அதனால் இது வந்து ரெகுலர் என்ட்ரி தான். ஓகேங்களா? ரெகுலர் என்ட்ரியில் தெளிவாக வந்து 2 சைடும் ஆடிச்சு இன்றைக்கி. ஓகேங்களா? எப்போதுமே வந்து ஒரு 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 இதில் லாஜிக்காக என்ன நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இது அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக் ஆனால் தான் இன்னொருத்தனை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட்டை புரிஞ்சிங்க. அதாவது கால் வீக் ஆனால் தான் புட்டு எடுக்க முடியும், புட்டு வீக் ஆனால் தான் காலை எடுக்க முடியும். இதுதான் ஒரு சிம்பிளான லாஜிக்கு. இதில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே அடங்கியிருக்கு. ஓகேங்களா? என்ன தான் அட்வான்ஸ் லெவல், என்ன தான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருந்தாலும் இதில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக் மீன்ஸ் அவன் எந்த லெவலை தாண்டி மேலே போகிறானோ அந்த லெவலையோ அவன் ஓப்பனையோ கீழே உடைக்கிறான், இல்லை அவனோட எஸ்டர்டே ஐ எஸ்டர்டே லோ இதெல்லாம் கீழே உடைக்கிறான்னா வீக் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, எந்த லெவலை உடைச்சி போய் டார்கெட் கொடுத்து திருப்பி அந்த லெவலை கீழே உடைக்கிறானோ அவன் டோட்டலாக வீக் ஆகிறான் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அவன் ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பான். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இன்டெப்த்தாக நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கலாம். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணால், செகண்ட் ஹாஃபில் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஃபஸ்ட் ஹாஃபில் பாசிட்டிவ் மார்க்கெட் கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியும். தெளிவாக அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணால் சிம்பிளான ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கொடுத்தான். ரெண்டாவது அவன் டோட்டலாக வீக் ஆனதுனால புட்டை ஃபோக்கஸ் பண்ணோம். புட்டு அட்வான்ஸில் உள்ள மீட் ஆனால் தான் எடுப்போனமோ கரெக்டாக மீட் ஆனால் எடுத்தோம். ஒரு இவனும் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கிடையாது, நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்தான் இது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். நாளைக்கு என்ட்ரியில் பார்க்கலாம். திருப்பவும் சொல்கிறதுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யாருனா தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.